ஹாய் ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறோம். அக்கார்ட் மெட்ரோபாலிட்டன் ஹோட்டலில் இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் தான். செம்ம ஆஃபர் ஒன்று ஹரிஷ் கண்டுபிடிச்சிருக்காரு. அது இதுக்கப்புறம் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஹரிஷ் சொல்லுங்கள் அந்த ஆஃபர் பற்றி என்னன்னு. ஸோ ஹாய் கைஸ், அந்த ஆஃபரை பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம 50% வந்துட்டு ஒரு பஃபட்டுக்கு வந்து ஆஃபர் வந்து அவைல் பண்ண போகிறோம். அது எங்கே பார்த்தீங்கன்னா அக்கார்ட் மெட்ரோபாலிட்டன் ஹோட்டலில் இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் தான். அந்த ரெஸ்டாரண்ட் நேம் வந்து வெயிட் பண்ணி பாருங்கள், அங்கே போனோடனே நம்ம சொல்கிறோம். ஆல்ரெடி அந்த ஹோட்டலுக்கு போயிருக்கீங்க, அந்த ரெஸ்டாரண்ட் விசிட் பண்ணிருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு நம்ம என்ன யோசிச்சிருப்போம்னா இந்த மாதிரி பஃபட்னாலே வந்து ஸ்மோக் ஹப், அந்த வந்து கோல் பார்பிக்யூ, அப்சலி பார்பிக்யூ இதெல்லாம் மட்டும்தான் நினச்சிருப்போம். ஆனால் அதுவுமே இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து நம்ம கொடுக்குற அமௌண்ட்டுக்கு வந்து ஒர்த்தா இல்லை. ஸோ அதனால நம்ம யூனிக்காக ஒரு பஃபர் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வாட்டி தேடி பிடிச்சி இந்த ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக பாருங்க, இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஃபேமிலியோட இந்த மாதிரி 5 ஸ்டார் ஹோட்டல் போகாதவங்களா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. இதுக்கு எப்படி ஆக்சஸ் பண்ணணுன்றது ஈஸியாக நாங்கள் சொல்கிறோம். நம்ம கார் அப்படியே வேலட் பார்க்கிங் போட்டு அப்படியே உள்ளே வந்து உள்ளே இருக்க வியூஸ் எல்லாம் அப்படியே கொஞ்சம் பார்த்து ரசித்து கொஞ்சம் இந்த கிறிஸ்மஸ்க்காக இப்போ வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அது நம்ம லாஸ்ட்டாக வந்து பார்ப்போம். ஒரு பெரிய மீன் தொட்டி இருந்துச்சுங்க. கிட்ஸுக்கெலாம் வந்து செம்ம ஃபன்னாக இருக்கும் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு. இந்த ரெஸ்டாரண்ட் பற்றி நிறைய சொல்லுங்க. இந்த ரெஸ்டாரண்ட் பேர் பார்த்திங்கன்னா தி பிரிக் ஓவன். ஸோ இது ஏன் பிரிக் ஓவன் பார்த்தீங்கன்னா இது பிரிக்ஸ்லேயே வச்சு டிசைன் பண்ணிருக்காங்க, அதனால தாங்க பிரிக் ஓவன். என்ன என்ன ஐட்டங்களும் டூபல் பி பிளாட்டினிலே. அப்படியே உள்ளே வந்த பிறகு நம்மள எல்லாம் நல்லா வார்மாக வெல்கம் பண்ணாங்க. அப்படியே உள்ள சும்மா எல்லாமே என்ன நல்லா இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு வருவோமா. அப்படியே ஒரு செக்ஷனாக பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து வெஜிடேரியனுங்க. இது வெஜ் மோமோஸ் இருக்குது, அப்புறம் இந்த கீரை வகை ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு, அப்புறம் ரசம், நூடுல்ஸ் இருந்துச்சு, வெஜ் நூடுல்ஸ், ஷேஷ்வான் நூடுல்ஸ் இருந்துச்சு, அப்புறம் சப்பாத்தி, பட்டர் நான் கூட இங்கே போட்டு தராங்க. அப்புறம் லெமன் ரைஸ் இருந்துச்சு, அப்புறம் அந்த பீட்ரூட் பொரியல் வெரைட்டி மட்டுமே ஒரு 4 வச்சுருந்தாங்க. அப்புறம் கிரேவி, இது குருமா கிரேவி வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து பேபி கார்ன்ஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குருமா, ஒயிட் குருமா இருந்தது. அப்புறம் பன்னீர் பட்டர் மசாலா வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ் தான். வெஜ்லேயும் நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு, நிறைய வெரைட்டிஸ். அப்புறம் பாஸ்தா கவுண்டர் இருந்துச்சு, பாஸ்தா ப்ளஸ் வந்து பீஸா கவுண்டர். ஸோ அது எப்படின்னா நம்ம கேட்கும் போது அவங்களே வந்து உங்களுக்கு போட்டு தருவாங்க நம்மளுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுகர் டோனட் இருந்துச்சு, டேனிஷ் இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பாஸ்தா, ஒயிட் பாஸ்தா இருந்தது. தென் ஸ்டீம் ரைஸு, புலாவ் இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்வீட் செக்ஷன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 21 வெரைட்டியான டெசர்ட்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. அதில் நிறைய எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுண்ணே. கேரமல் டெசர்ட்லாம் நல்லா இருந்துச்சு. ஸோ எல்லாமே சும்மா ஒரு ஆளாக பார்த்துட்டு லாஸ்ட்டாக ஒரு வெளுத்து கட்டலாம்னு சொல்லி தான் சும்மா உங்களுக்கு ஓவராலாக காமிக்கிறேன். அதுலேயும் கிரேவிங் தாங்க முடியாமல் ரைஸ் புட்டிங்னு ஒன்று இருந்துச்சுங்க, அதுவும் சூப்பராக இருந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா கோகோனட் கேக், அது ஆக்சுவலாக செம்மையாக இருந்துச்சு, அதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அப்புறம் ஐஸ்கிரீம்ஸ் வச்சுருந்தாங்க. நம்ம லைக் ஸ்ட்ராபெரி, அப்புறம் வெண்ணிலா, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அப்புறம் காஃபி புட்டிங் இருந்துச்சு, அதுவும் செம்மையாக இருந்துச்சுங்க, ஒன் ஆஃப் மை ஃபேவரட். அப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம மூர்த்தி லட்டு அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, ரசமலாய், மூர்த்தி லட்டு, அப்புறம் ஆரஞ்சு ரோல். ஸோ இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் ஸ்வீட்ஸ் வச்சுருந்தாங்க. பட் ஆனால் எனக்கு குலாப் ஜாமுன் இருந்துச்சு, குலாப் ஜாமுன் கூட இருந்துச்சு, அது கூட சொல்ல மாட்டேன். அதுக்குள்ளே நம்ம ஸ்டார்டர்ஸ்லாம் ரெடி ஆகிடுச்சுருந்தாங்க, நம்ம போய் சாப்பிட்லாம். நம்ம டேபிளுக்கு வந்தோன்னா பார்த்தீங்கன்னா சூப் வந்திருக்கு, சிக்கன் சூப் வந்திருக்கு. What is this actually? This is money bag. This one? Fish. Kind of momos, right? Is it momos? No. It's like money bag. படிடா நைஸ். இப்போ இந்த ஒன்று வந்து ட்ரை பண்ணுவோம். இது யூனிக்காக இருக்குது. இந்த பானிபூரி மேலே ஒரு இது இருக்கும்ல, ஸோ அதை யூஸ் பண்ணி பண்ணுறது நல்லா இருக்கு. இது வந்து பெரிய பெரிய பண்ணு, அப்புறம் வந்து இது ப்ரானு, அப்புறம் இது வந்து வெஜ் ஸ்டஃப் பண்ணி உள்ள போட்டுருவேன். ப்ரான்
ஆக்சுவலாக ஹரீஷ் வந்து சூப்பு குடிச்சிட்டு சூப்பராக இருக்குன்னாரு. பட் ஆனால் எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாலாம் இல்லைங்க. நான் வெளியில் சாப்பிடுவோம்ல நம்ம, அதே மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு பெருசாக பிடிக்கல, பட் ஆனால் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஹரீஷ் வந்து பணியாரம் ட்ரை பண்ணாருங்க. அதுக்கப்புறம் பணியாரம் சாப்பிட்டு அப்படியே ஒரே கடியில் வச்சிட்டாரு, நல்லாவே இல்லை இது அப்படின்னு சொல்லி. பட் ப்ரான்லாம் நல்லா இருந்துச்சு, ப்ரான் சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வெஜ் ஸ்டஃப்டு ஒரு கிறிஸ்பியான ஒரு இது மாதிரி ஒரு தந்திருந்தாங்க. அது வந்து ஆக்சுவலாக அவங்களுக்கே பேர் தெரியல, உள்ளே போய் 2-3 வாட்டி குழப்பி குழப்பி பேர் சொன்னாங்க. பட் நல்லா தான் இருந்துச்சு. எங்களுக்கு அந்த வெஜ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலாக. அந்த ஸ்டஃப்டு வெஜ்ஜில் சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த பணியாரம் வேஸ்ட்டுங்க. அந்த வந்து இந்த ஸ்வீட் வந்து எனக்கு பிடிக்கல. வாட் இஸ் திஸ்? மட்டன். நல்லா இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கனும் ஃபிஷ்ஷும் வந்து ரிப்பீட் சொல்லியிருக்கோம். ஏன்னா அது தான் நல்லா இருக்குது. ஸ்டார்டர்ஸில் 2 தான், மற்ற எதுவும் பெருசாக இல்லைங்க. பணியாரம் வந்து ஃபஸ்ட்டு நல்லா சாப்பிடவே முடியல, வச்சிட்டேன். மட்டன் வந்திருக்கு. இது வந்து இங்கே சிக்னேச்சர் தான் ஆக்சுவலி. இது சாப்பிட்டு போவோம். வேறு லெவல். மட்டன் மாதிரியே இல்லைங்க, செம்மையாக இருக்கு. நம்ம கேட்ட மாதிரி சிக்கன் வந்து அகைன் வந்து ரீஃபில் பண்ணிக்கலாம். நம்ம வந்து சூஷி எடுக்கணும். இதெல்லாம் இருக்கு. அது எங்கா சிக்கன். ஓ, இப்படி இருக்கு. சேர்த்தே எடு, எனக்கும் சேர்த்தே எடு. 2 போதும். இதுனா அது பீஃபா? ஓ, இந்த மாதிரி பீஃப் இப்போ தான் பார்க்குறேன் நான். சாப்பிட்டுருக்கேன் ஆல்ரெடி, ஃபாரின்ல சாப்பிட்டேன். இன்னொன்று எடுக்கலாமா? போதும் போதும். நம்ம பிளேட்ஸில் இதெல்லாம் எடுத்துருக்கோம். எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஜூஸும் மில்க் ஷேக்கும் இருக்கு. அண்ட் வந்து இதெல்லாம் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். லேம் சாப்பிட்றாரு. எப்படி இருக்கு? நெக்ஸ்ட்டு பீஃப் ட்ரை பண்ணுறோம். ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. எப்படி இருக்கு? எப்படி? ஃபிஷ்ஷு சாப்பிட்றாரு. பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கு ஃபிஷ். அதர் வந்து ஃபிஷ்ஷு நினச்சி இது சாப்பிட்டாரு. ஆனால் பார்த்தா இது வந்து ஜிஞ்சரு. ஆமாம் ஆமாம், எங்களுக்கு வந்து குத்தவர் வந்து சார் இது ஃபிஷ்ஷர் அப்படின்னாரு. நாங்களும் ஆர்வமாக ட்ரை பண்ணோம். எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் டைம் சூப்பி சாப்பிட்றேன். அப்படிதான் இருக்கு. சூஷி இப்போதான் சாப்பிட்றோம். வஞ்சர மீன், சங்கரா மீன், வஞ்சர மீன் தவிர எந்த மீனும் சாப்பிட்டதில்ல. ஓ, சூஷி சாப்பிட்டேங்க. ஐயோ, ஒரு மாதிரி கொமட்டிடுச்சு. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி சாப்பிட்டதே இல்லை. பச்சையாக இருக்குது அப்படியே. ஸ்விட்சர்லாந்து ஷூட்டிங் போயிருந்தப்போ இதே மாதிரி தாங்க ரா ஃபிஷ் பர்கரில் வச்சு சாப்பிட்டேன். அதனால் ஸ்டொமக் அப்செட் ஆகி ரொம்ப அவஸ்தைப்பட்டேன். பட் ஆனால் எனக்கு சூஷி ரொம்ப பிடிக்கும். இவனுக்கு ஏன் பிடிக்கும்னு தெரியல இவருக்கு. பட் ஆனால் எல்லாருக்கும் பிடிச்சது தான் சூஷி இல்லை. என்னன்னா இப்போ நம்ம வந்து நிறைய ப்ரான் சாப்பிடுவோம். சில பேருக்கு ப்ரான் ஸ்மெல்லே பிடிக்காது. இது எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் கடிக்கிறப்ப தெரில, அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதிரி அந்த ஃபிஷ்ஷோட ஸ்மெல் வந்து அப்படியே இருக்கா, அப்படியே கொமட்டிடுச்சு. நான் வந்து பாதி சாப்பிட்டு அது அங்கேயே வந்து வச்சுட்டேன். என்னால சுத்தமாக முடியல. ஐயோ, நிறைய பேருக்கு இதுதான் இருக்கும்னு நினைக்கிறேன், தெரில எப்படி. இது அடுத்த ஒரு புது டிஷ். ஆல்ரெடி இப்போதான் சிக்கன்ல வந்து பைனாப்பிள் க்ரீம் ஆல்ரெடி ஃபிஷ்ஷில் வந்து சம்பவமாச்சு. இது என்ன போய் தெரியல, பார்ப்போம்.
எப்படி எல்லாம் யோசிச்சு சிக்கனு ஆனால் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டு மேலே அந்த ஃப்ரூட்டோட ஃப்ளேவர் அப்படியே இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுவும் பாருங்க எவ்வளோ பச்சையாக இருக்குது பார்த்தீங்கன்னா. அடுத்து வந்து ஒரு புது டிஷ்ஷுங்க, எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது நம்ம சாப்பிட்டதுல பஃபட்ஸில் இருந்து. பட் இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அது என்னது அது? ப்ரான் சூஷி. ஓ சூஷியா? ஐயோ நல்ல வேலை நான் சாப்பிடல. ஸோ இது என்னன்னு தெரியல, வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ட்ரை பண்ணி பார்ப்போம். பாருங்க வெறும் தக்காளி, நான்வெஜ்ஜில் எப்படி சூஷியோ அது மாதிரி இங்கே தக்காளி போல், என்னன்னு தெரியல. சீஸ். இது என்னது, இது எடுத்துக்கலாமா? சீஸ் தான் அது. வெறும் சீஸா? எடுத்து போடுவோம், அது கூட காம்பினேஷன் பண்ணி சாப்பிட்லாம். இன்னும் பாருங்கள் தாலி மஷ்ரூம் சாலடா. மஷ்ரூமே நம்மளுக்கு பிடிக்காது. எப்படி இருக்குது பாருங்கள், மஷ்ரூம் அப்படியே இருக்குது பாருங்கள், இதுவும் ஃப்ரெஷ்ஷாக. ப்ளஸ் இப்போ இது என்னன்னு தெரியல, இது வந்துட்டு ரோஸ்டட் கேரட்ஸ் கார்லிக் மாயோ. இந்த பீஸோடு எடுக்கணும்னு நினைக்கிறேன், வரவே மாட்டேது. இப்போ பாருங்கள் இந்த அப்பளம் அரிசி வத்தல் போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அரிசி வத்தல் மாதிரி. ஸோ ஓகே அவ்வளோதான். இங்கே வந்தால் சாலட் பாரு. ஸோ நம்மளே வந்துட்டு ஒரு சாலடை ரெடி பண்ணலாமா? சாலட் சாப்பிட்றியா? வேணாம். வாங்க கோஷி தம் பிரியாணி, தம் மட்டன் பிரியாணிங்க. ஸோ நம்ம அதை எடுக்கலாம். பிரியாணி இங்கே எப்படி இருக்குன்னு ஒரு பூட்டி பிடிச்சி பார்ப்போம். பாருங்க 3 டைப்ஸ் ஆஃப் மஸ்டர்ட் இருக்கு, ஸ்பைசி, ஹர்பு, அப்புறம் ஹெர்பு, அப்புறம் வந்துட்டு ஏதோ டிஜியான் மஸ்டர்ட். சும்மா எடுத்துப்போம். இது பிரியாணிக்கு என்ன காம்பினேஷன்? சும்மா எடுத்து வைப்போம், எது என்ன டேஸ்ட்னு பார்ப்போம். மஸ்டர்ட்னா என்னன்னு தெரியல. கிரேவி மட்டும் எடுத்து பார்ப்போம். ஆமாம் ஓகே, மஸ்டர்டோட எடுக்கலாமா? இது வந்து இந்த மஸ்டர்டோட எடுக்கலாம். இது வந்து ஸ்பைசி மஸ்டர்ட். சூப்பர் பீஸா பிரெட் டேஸ்ட்டு. நைஸ் ஆக்சுவலி, ரொம்ப பிடிச்சிருக்குது, செம்மையாக இருக்குது. இந்த பீன்ஸ்லாம் ஒரு மாதிரி பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ப்ளைண்டாக இருக்குது. இந்த கேரட் சாலட் எடுத்துருக்கோம், இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, செம்மையாக இருக்குங்க. ஸோ இந்த கோஷி தம் மட்டன் பிரியாணி இந்த கிரேவியோடு சாப்பிட்றோம். இந்த மட்டனோட ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்குது. மோசமாக இருக்குன்னு சொல்ல மாட்டேன், அதேமாதிரி வேறு லெவலில் இருக்குன்னு சொல்ல மாட்டேன். பட் நல்லா இருக்குது, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. காரம் அதிகமாக இல்லை, பட் இந்த கிரேவியோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றப்போ கரெக்டான ஸ்பைசஸோட டேஸ்டஸ் வந்து எலாபரேட் ஆகி சூப்பராக இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா பட்டர் நானுக்கு வந்து சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி ரெண்டுமே தொட்டு சாப்பிட்றதே செம்மையாக இருந்துச்சுங்க. பட்டர் நான் மட்டும் இல்லைங்க, சப்பாத்தியும் இருக்குது. லைவாக நீங்கள் கேட்டால் அவங்க உடனே எடுத்துகிட்டு வராங்க. பட் இட்ஸ் டேக் டைம், கொஞ்ச நேரம் தான். பட் சூப்பராக இருந்துச்சு, நீங்கள் மஸ்ட் ட்ரை சொல்லலாம். அந்த மட்டன் கிரேவிக்கும் அந்த பட்டர் நான் சூப்பராக இருந்துச்சுங்க. அப்புறம் லைவாக எங்களுக்கு நாங்கள் பீஸா கேட்டிருந்தோம், பீஸா எடுத்துகிட்டு வந்து தந்தாங்க. ஸோ சீஸ் பீஸா, சிக்கன் சீஸி பீஸா சூப்பராக இருந்துச்சுங்க. அதுவும் விடுறதா இல்லை, ஆக்சுவலாக ஒன்று தான் சாப்பிட்லான்னு நினச்சோம். பட் ரெண்டுமே அந்த பீஸ் ஃபுல்லாகவே செம்மையாக இருந்துச்சு. இது மட்டும் இல்லைங்க, ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன். அங்கே வந்து லைவ் சேட் ஐட்டம்ஸும் இருக்குது. எங்களுக்கு சேட்டில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நாங்கள் சேட் பக்கம் போகல. நீங்கள் வந்தீங்கன்னா மேபி உங்களுக்கு சேட் ஐட்டம்ஸ் பிடிச்சிருந்தா நீங்கள் சேட் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். ஐஸ்கிரீம் மாதிரி கோகோனட்ல இதெல்லாம் சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். பாருங்கள் எங்கள் ஐஸ்கிரீம் வந்து இது வச்சுருக்காங்க, பிஸ்கெட்ஸ் அண்ட் ஃப்ளேவர்ஸ், 3 கைண்ட் ஆஃப் ஃப்ளேவர்ஸ் இங்கே இருக்குது. நம்ம வந்து டெசர்ட் ட்ரை பண்ணுவோம். கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் இப்போ தான் ஒருத்தர் ஸ்வீட் சாப்பிட்றாங்க. இல்லை இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் லீவ். சுகர் ஃப்ரீ பணம் போட்டாங்க. இட்லி ஒன்று
டெசர்ட்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம டேபிளுக்கு வந்தோடனே ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேவரட்டான ஒரு ஐட்டம் தாங்க. அது என்னென்னா கேரமல் புட்டிங் கேக்குங்க. செம்மையாக இருந்துச்சு ஆக்சுவலாக. சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக அது வந்து என்னால் ஃபுல்லாக சாப்பிட முடியல. ஏன்னா நான் ஆல்ரெடி 2 months கிட்ட சுகர் நான் கம்ப்ளீட்டாக கட் பண்ணியிருந்தேன்னா, ஸோ அதனால் என்னால் சாப்பிடவே முடியல. அது வந்து ஆனால் செம்ம டேஸ்ட்டுங்க ஆக்சுவலாக. அதான் ஸ்வீட் டெசர்ட்டில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் லைட்டாக சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாகிடும். அதுதான் ஒரு பிரச்சனை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அது ட்ரை பண்ணேன். ப்ளஸ் ஹரிஷும் ட்ரை பண்ணார். எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப பிடிச்சது. ஹரிஷ்க்கு வந்து சூப்பராக இருக்குன்னாரு. அதுக்கப்புறம் நான் ட்ரை பண்ணது பார்த்தீங்கன்னா கோகனட் கேக்குங்க. ஆக்சுவலாக கோகனட் க்ரீம் கேக் இது சூப்பராக இருந்துச்சு. இதுவும் எனக்கு அதை விட இம்ப்ரெசிவாக இது இருந்துச்சு. ஆனால் என்னால் ரொம்ப சாப்பிட முடியல. பட் சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் வந்தீங்கன்னா மஸ்ட் ட்ரைங்க. இந்த கேக் வந்து நீங்கள் கேட்டு சாப்பிடுங்க. சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது காஃபி பனக்கொட்டான்னு ஒரு புட்டிங். அதுவும் சூப்பராக இருந்துச்சுங்க. ஃபுல்லாக காஃபியோட ஃப்ளேவர், காஃபி சீட்ஸ் மேலே வச்சு தந்திருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். மஸ்ட் ட்ரை சொல்லுவேன். அதெல்லாம் ஒரு சில ஸ்வீட்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சி. ஐ மீன் டெசர்ட்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே லைவ் கவுண்டர்ஸ் வந்து சும்மா ஒரு ரவுண்ட் ஓவராலாக வேறு என்னெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். நாங்கள் வெஜிடேரியன் இந்த வாட்டி பெருசாக போகலங்க. ஏன்னா நாங்கள் இந்த வாட்டி ஃபுல் ஃபோக்கஸே நான்வெஜ் மட்டும்தான் நாங்கள் சாப்பிட்ணும். வெஜிடேரியன் தான் நம்ம எப்பயுமே சாப்பிட்றது தான். ஸோ நான்வெஜ்ஜில் என்ன வெரைட்டிஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு பார்த்தோம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பொடி அப்புறம் டால்டா நெய்லாம் போட்டு சாப்பிடுவாங்களே, ஆந்திரா ஸ்டைல், அந்த மாதிரியான இதுவும் இருந்துச்சுங்க. நீங்களாம் மஸ்ட் ட்ரைங்க. இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுறேங்க நீங்கள் வந்தீங்கன்னா. அவ்வளோதாங்க, சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ இங்கேருந்து அப்படியே வெளியில் போகிறோம். இப்போயே கிறிஸ்மஸ் வைப்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்லாருமே கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்கு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. நல்லா தான் இருந்துச்சு. நல்ல நம்ம ஓகே ஒன் டைம் விசிட் பண்ணலாம். வந்து லஞ்சு முடிச்சாச்சு பிரிக் ஓவனில். இப்போது இங்கே வேலட் பார்க்கிங் தான். வந்து நம்ம காருக்கு வெயிட் பண்ணுறோம். அவ்வளோதாங்க, சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு அந்த ஆப் டீட்டெயில்ஸ் பற்றி ஹரிஷ் சொல்லுவார். அதுக்கப்புறம் நான் பேசுகிறேன். கரெக்டு. ஸோ நம்ம வந்துட்டு என்னடா வந்துட்டு அக்கார்டில் போய் எப்படிடா சாப்பிட்டீங்க இவ்வளோ பட்ஜெட்டில் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, அதுக்கு முன்னாடி எங்களோட பில் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு கிட்டத்தட்ட 4400 அதான் ஒரு 4500 வந்துச்சுன்னு வைங்க. இப்போ சொல்லுவார். ஸோ அது வந்துட்டு எப்படின்னா, அந்த டிஸ்ட்ரிக்ட் ஆப்பில் வந்துட்டு அது ஜொமேட்டோவோட ஆப் தான். ஸோ டிஸ்ட்ரிக்ட் வந்து அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டைனிங் வந்து நம்ம புக் பண்ணிக்கலாம். டைனிங் ப்ளஸ் ஈவெண்ட்ஸ் கூட அதில் நீங்கள் புக் பண்ணலாம். அதில் எப்போவுமே வந்துட்டு இந்த மாதிரி அக்கார்டு ஒரு சில ஹோட்டல்ஸ் வந்து வச்சுருக்காங்க 5 ஸ்டாரு. அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. அக்கார்ட் மட்டும் இல்லை, ஹில்டனுக்கு 30% ஆஃபர் இருக்குது. நிறைய ஆஃபர் இருக்குது. அதான் முக்கியமான விஷயங்க நோட் பண்ணிக்கோங்க. இது எந்த ப்ரமோஷனும் கிடையாது. நாங்கள் ஒரு சராசரி மக்கள் எங்களால், அதாவது ஒரு 2 பேரோட நீங்கள் ஃபேமிலியோட போய் இல்லை ஒரு நல்ல ஹோட்டலில் சாப்பிட்டீங்க வச்சுங்களேன், ஒரு 5000 4000 ஆகும். கண்டிப்பாக ஆகும். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் இந்த மாதிரி 5 ஸ்டார் ஹோட்டல் நீங்கள் போனீங்கன்னா இந்த மாதிரி ஆஃபர் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே காஸ்ட்டு தான் இங்கேயும் ஆகுதுன்றதை நான் சொல்ல வரேன். ஆமாம். ஸோ அது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லைங்க. அது நம்ம வந்துட்டு ஃபேமிலியை கூப்பிட்டு போய் பார்க்கணும்னா கண்டிப்பாக இந்த ஒரு ஆப் வந்து செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தாராளமாக போய் ஒரு ட்ரை பண்ணலாம். ஆனால் வந்துட்டு என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து ரொம்ப எல்லாமே புதுசாக அப்படி இருக்குமான்னு கேட்டால் அது ஒருத்தவங்களோட அவங்களோட பிடிச்ச டைப் ஆஃப் வந்து ஃபுட்ஸ் வந்து அவங்க எப்படி லைக் பண்ணுறாங்கன்றது பொறுத்து இருக்குது. ஸோ ஸ்வீட்ஸ் வந்து நிறைய இருக்குது. அண்ட் வந்து ஸ்டார்டர்ஸ் வந்து ரொம்பலாம் இல்லை. அண்ட் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வந்து நான்வெஜ் வந்து வச்சுருக்காங்க. ஆனால் லேம்ப் இருந்துச்சு, பீஃப் இருந்துச்சு, ஸோ அந்த சூஷி இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லைக் நம்ம ஸ்மோக் அப், கோல் பார்பிக்யூலாம் போயிருப்போம். ஸோ அங்கே வந்து இந்த ஹனி சிக்கனு, எப்போ பார்த்தாலும் அந்த தந்தூரி சிக்கனு, அப்புறம் வந்து சீஸ் பால்ஸ் அதே தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து அதெல்லாம் இல்லாமல், நம்ம அங்கே சாப்பிட்டது எதுவுமே இல்லாமல் இவங்களோட யூனிக்கான டைப்பில் வந்துட்டு எல்லா டிஷ்ஷுக்கும் ஒரு யூனிக்கான வே. லைக் வந்து சேம் தான். அதே வந்து மட்டன் வந்து ஷீக் பால் மாதிரி ஒன்று இருக்கும். பட் அதுவுமே இவங்களோட டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சுங்க. இப்போ நம்ம இந்த ஆப் யூஸ் பண்ணி போகிறதுனால நம்மளுக்கு என்னென்னா, இப்போ ஒருத்தருக்கு வந்து இவங்களோட பில் வந்து 2200 இன்க்ளூசிவ் ஆஃப் டேக்ஸு. ஸோ இதே நீங்கள் இந்த டிஸ்ட்ரிக்ட் ஆப்பில் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு பே பண்ணீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு 1100 தான் வரும். லைக் வந்து 50% ஆஃபர் வந்து மேக்ஸிமம் 50% ஆஃபர் வந்து இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது வந்து நீங்கள் தான் வந்து டேட் வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் பிஃபோராக டேபிள் வந்து புக் பண்ணணும். அதுக்கு ஒரு டோக்கன் அட்வான்ஸ் மாதிரி ஒரு 50 rupees வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஆப்லேயே. லைக் நம்ம அது ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப ஹார்ட்லாம் கிடையாது. அந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்தாலே தெரியும்.
ஸோ எங்களுக்கு வந்து எங்கள் ஃப்ரெண்டு மூலியமாக இது தெரிய வந்துச்சு, கொலீக் மூலியமா. ஸோ அதே நாங்களும் ட்ரை பண்ணோம். ஸோ அதான் நாங்கள் ட்ரை பண்ணிவிட்டு இது வந்து ஒர்த்தா, இது வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு சரி உங்களுக்கும் ஷேர் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு தான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக ஒர்த்து தாங்க, நீங்களும் ட்ரை பண்ணுங்க. மறுபடியும் சொல்கிறேங்க, இது நோ ப்ரமோஷன்ஸ். அந்த அளவுக்குலாம் இன்னும் நம்ம ஆகலை சேனலு. நம்ம ஃப்ரெண்ட்ஸும் நம்ம ஃபேமிலிஸ்லாம் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் வந்து இப்போ நம்ம பப்ளிக்கும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம இன்னும் போகலை. அது வந்து காட் கிரேஸ். அண்ட் நீங்கள் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் வந்துட்டு நிறைய நம்ம சேனல் ரீச் ஆகும்னு சொல்லிட்டு நம்புகிறோம். அண்ட் வந்துட்டு இதே மாதிரி யூனிக்கான இன்ஃபர்மேஷன் அண்ட் யூனிக்கான கண்டென்ட்டோட கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம். அது இருக்கும். பாய்.